இப்போ நம்ம ஒருத்தர் கூட பேசுறோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல பேசினாதான் அவங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தருக்கு இங்கிலீஷ் தான் நல்லா தெரியுது அப்படின்னா இங்கிலீஷ்ல பேசினாதான் அவங்களுக்கு புரியும். அதை விட்டுட்டு நான் தமிழ்ல நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்ப்பா, எவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு உன்கிட்ட வந்து பேசினா நீ எதுவுமே ரியாக்ட் பண்ணாம ரோபோ மாதிரி நின்றுட்டு இருக்கியா அப்படின்னா அவங்களுக்கு புரிஞ்சாதானே ரியாக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தாங்க இப்போ எல்லா மொழிகள்லயும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மொழி ரொம்ப பிடிக்கும், இல்ல ஒவ்வொரு மொழி நல்லா தெரியும். ஆனா இந்த உலகத்துல எல்லா உயிர்களுக்கும் 5 அறிவு உயிரா இருக்கட்டும், 6 அறிவு உயிரா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காமனான ஒரு லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லவ் லாங்குவேஜ். இந்த லவ் அப்படின்ற விஷயம் யாருக்குமே இல்லாம இருக்காது, அப்படிதானங்க? ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புக் ரிவ்யூ பண்ணிட்டு வரோம். அந்த வகையில இந்த வாரம் நான் ரிவ்யூ பண்ண போற புக்கோட நேம் த 5 லவ் லாங்குவேஜஸ் ரிட்டன் பை கேரி சாப்மேன். ஓகே, இப்போ காதல் மொழி. ஸோ காதல் மொழி அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும், நான் லவ் பண்றதுக்கு தான் இவ்வளோ எஃபர்ட் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மேரேஜ் லைஃப்ல அவங்க பார்ட்னர் கூட இப்படிலாம் நம்ம லவ் லாங்குவேஜ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தெரிஞ்சாதான் வண்டி வந்து நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லி இந்த ரைட்டர் பாத்தீங்கன்னா இவர் வந்து ஆக்சுவலா ஒரு மேரேஜ் கவுன்சிலர். எப்படின்னா நியூ கப்பிள்ஸா இருக்கட்டும், ஒரு லவ் பண்றவங்களா இருக்கட்டும், அவங்களுக்குலாம் நிறைய கவுன்சிலிங் கொடுத்து ஓகே பண்ணுவாரு. அப்புறம் அவங்க லைஃப் எப்படி சக்சஸ்ஃபுல்லா போகணும் அப்படின்றதுக்காக நிறைய கைடன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாரு. அதை பேஸ் பண்ணி தான் ஒரு 5 லவ் லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த புக்ல குவிஸ், அதாவது உங்களோட லவ் வந்து எப்படி இருக்கு, உங்க பார்ட்னரோட லவ் எப்படி இருக்கு, இல்ல சிங்கிளா இருந்தீங்கன்னா உங்களோட மேரேஜ் லைஃப் எப்படி செட் பண்ணிக்கலாம், அதுக்கான குவிஸ் எல்லாமே இந்த புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்கை பத்தி நான் உங்களுக்கு இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறேன். ஸோ த 5 லவ் லாங்குவேஜஸ். இப்போ நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான், அவங்கவுங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜ்ல பேசினா தானே அவங்கவுங்களுக்கு புரியும். அப்போ இப்போ உங்க பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட லவ் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இது 5 லவ் லாங்குவேஜஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன், அண்ட் செகண்ட் ரிசீவிங் கிஃப்ட், தேர்ட் குவாலிட்டி டைம், ஃபோர்த் ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ், ஃபிஃப்த் பிசிக்கல் டச். ஸோ இந்த லவ் லாங்குவேஜ் வந்து ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும், ஒவ்வொரு பார்ட்னருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நாம தான் ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி மோஸ்டா தெரிஞ்சுக்கணும் அவங்களே சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன். இப்போ வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு வந்து வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் தான் லவ் லாங்குவேஜ்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அவங்க கிட்ட வந்து எப்பயுமே ஹாஷா வந்து பேசக்கூடாது. நீ எல்லாம் வேஸ்ட், உனக்குலாம் ஒன்றும் தெரியாது அப்படிலாம் பேசக்கூடாது. அவங்க கிட்ட பேசும்போதே இப்போ சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அவங்கள பாராட்டணுங்க, அப்ரிசியேஷன். அதாவது வாவ் நீ இன்னைக்கு சூப்பரா பண்ணிட்டியே, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா பண்ணிருக்கியே, நீ ரொம்ப அழகா குக் பண்ற, ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னா சில பேர் வந்து அப்படியாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. சில பேர் சிப்பாங்க பாராட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ பாராட்ட எதிர்பார்க்கறவங்க ரொம்ப எக்ஸைட் ஆவாங்க பாராட்டும் போது. ஸோ அவங்களுக்கு அந்த லவ் லாங்குவேஜ் தான் அப்படின்னா நம்ம அதை தான் எக்ஸ்பிரஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதுல வந்து இப்போ ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு டைலக்ட் இருக்கு இல்லையா? ஸோ சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி டைலக்ட்லாம் மாறும்ல, அந்த மாதிரி இந்த வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் நிறைய டைலக்ட்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க கூட பாராட்டணும். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நீங்க சூப்பரா பண்றீங்க அப்படின்னு பாராட்டணும். அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாய்ஸ் மாடுலேஷன்ங்க. அவங்க கிட்ட போயிட்டு நான் அப்பயே சொன்னல நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா அப்படிலாம் அவங்க கிட்ட வந்து ஹாஷா பேசினோம்னா அவங்க வந்து பயந்துருவாங்க, பயந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க, ரொம்ப சென்சிட்டிவா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அவங்க கிட்ட ரொம்ப சாஃப்டா தான் பேசணும். இந்த மாதிரி வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் அவங்க லவ் லாங்குவேஜ் பிரைமரி லாங்குவேஜா இருந்ததுன்னா. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் டைலக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களை என்கரேஜ் பண்ணும். இப்போ நான் வந்து அவங்க சொல்றாங்க நான் படிக்க போறேன், நான் ஹையர் ஸ்டடிஸ் போறேன், இல்லைன்னா நான் வேலைக்கு போறேன்னா ஓகே வேலைக்கு போயிட்டு வா, இல்ல நியூவா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிங்க நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் நீங்க வந்து அவங்கள வாயில மட்டும் என்கரேஜ் பண்ணிட்டு மனசுல ஐயோ என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு மைண்ட்ல நினைக்க கூடாது. ஸோ அவங்க என்கரேஜ் பண்றீங்க. சப்போஸ் அவங்க ஹையர் ஸ்டடீஸ்லயோ இல்ல பிசினஸ்லயோ அவங்க எடுத்த முயற்சியில ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே நம்ம ஃபேஸை காட்டக்கூடாது. பாத்தியா நான்லாம் உனக்கு அதுக்கு தான் அப்பயே பெர்மிஷன் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன், கொடுத்து இப்ப என்ன ஆச்சு பாரு அப்படின்னு சொல்லி நீங்க திட்டினீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அதுக்கு பதிலா பரவாயில்ல பணம் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்து நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தட்டி கொடுத்தீங்கன்னா அவங்க ஓகே அப்படின்னு சொல்லி ஆயிடுவாங்க. ஸோ இந்த வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் பிரைமரி லாங்குவேஜா இருக்கவங்க கிட்ட நம்ம இப்படிதான் எக்ஸ்பிரஸ் பண்ணோம். உடனே நீங்க சொல்லுவீங்க
ஐயோ எனக்கு இந்த வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன்லாம் எனக்கு பாராட்டவே தெரியாதே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ன பண்றது? நீங்க தானே லவ் பண்ணிருக்கீங்க, உங்க பார்ட்னர் தானே, உங்க ஸ்பௌஸ் தானே. அப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அதை கத்துக்கிட்டு எப்படியாவது வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷனை கொடுத்துதான் ஆகணும். அடுத்தது செகண்ட் என்னன்னா ரிசீவிங் கிஃப்ட். இப்ப சில பேருக்கு பாத்தீங்கன்னா சும்மா பாராட்டிட்டு என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தா போதாது. என்னப்பா ஒரே வார்த்தையா தான் இருக்கு, உனக்கு ஒரு கிஃப்ட் எல்லாம் கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஸோ கிஃப்ட்னா என்னது? சும்மா இந்த வெட்டிங் ஆனிவர்சரி இல்ல வந்து பர்த்டே அப்படின்னா ஸ்பெஷலா மட்டும் கொடுக்கூடாது. அப்பப்போ மந்த்லி ஒன்ஸ், வீக்லி ஒன்ஸ் ஏதாச்சும் பெரிய பெரிய கிஃப்ட் இல்லாட்டி கூட குட்டி குட்டியா இந்த ஒரு ஃபிளவர் வாங்கி கொடுக்கறது, ஸ்வீட்ஸ், ஏதாவது ஒரு சின்ன சின்ன கிஃப்ட் கொடுத்தா கூட இந்த கிஃப்டை வந்து பிரைமரி லாங்குவேஜா வச்சிருக்க ஆப்போசிட் பர்சன் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. ஐயோ எனக்கு கிஃப்ட் கிடைச்சிச்சு. அவங்களுக்கு வார்த்தையை விட கிஃப்ட் கொடுத்தாதான் என் மேல ரொம்ப லவபிளா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் நானே இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு நீ இருக்க, ஆனா ஏதாவது ஒரு பைசா செலவு பண்ண அப்படின்னு மாதிரிதான் சில பேர் ஆப்போசிட்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் செலவு பண்ணி கிஃப்ட் கொடுத்தாகணும். ஸோ இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன, அவங்க நிறைய பாராட்டுவாங்க ஆப்போசிட்ல இருக்கவங்கள. அப்போ நாமளும் புரிஞ்சுக்கணும், ஓ இவங்களை வந்து நம்ம பாராட்டணும். அதே மாதிரி கிஃப்ட் தான் இவங்க பிரைமரி லாங்குவேஜ் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அவங்க நிறைய பேர் கிஃப்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி கிஃப்ட் யாராவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை பத்திரமா வச்சு பார்த்துப்பாங்க. ஐயோ சூப்பர் கிஃப்ட் இல்லை அப்படின்ட்டு. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகே இவங்க கிஃப்டை ரொம்ப மதிக்கிறாங்க, அப்போ நாமளும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது தேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டைம். குவாலிட்டி டைம் அப்படின்னா அவங்க அது வந்து பிரைமரி லாங்குவேஜா இருக்கவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, நீ எனக்கு பாராட்டவும் வேணாம், கிஃப்ட்டும் கொடுக்க வேணாம், நீ என் கூட இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க சொல்லுவீங்க, ஆமாப்பா நான் ஒரே வீட்டில் தான் இருக்கேன், உன் கூட தான் ரூம்ல இருக்கேன், உன் கூட தான் டிவி பார்த்துட்டு இருக்கேன், உன் கூட தானே சாப்பிட்றேன் அப்படின்னா, சும்மா நம்ம அவங்க கூட சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்டுக்கிட்டு மொபைலை பார்த்துட்டு இருந்தோம்னா அது வந்து குவாலிட்டி டைம் கொடுக்கூடாது. குவாலிட்டி டைம் நம்ம சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கூட நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னா ஃபுல்லா ஒரு 5 மினிட்ஸ்னா கூட அவங்கள மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணும். இன்னைக்கு டே உனக்கு என்ன போச்சு, உனக்கு என்னென்னலாம் பிடிக்கும், அந்த மாதிரி அவங்க கூடவே பேசணும். மொபைலோ இல்லை டிவியோ வேற எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணாம இருக்கணும். இதுதான் குவாலிட்டி டைம். ஸோ எப்படி எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே சில சமயம் சொல்லுவாங்க, எனக்கு இப்பெல்லாம் நீங்க என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ குவாலிட்டி டைம் தான் பிரைமரி லாங்குவேஜ் அவங்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்க அதை கொடுத்து தான் ஆகணும். அடுத்தது ஃபோர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆஃப் சர்வீஸ். இது வந்து சர்வீஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்க ஸ்பௌஸ் வந்து வெளியே போயிட்டு வராங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஓகே அவங்க ரொம்ப டயர்டா வராங்கன்னு வீடெல்லாம் நீட்டா வச்சு, அப்புறம் அந்த வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சு அப்படின்னா உள்ள வரும்போது ஐயோ அப்படின்னு சொல்லி அவங்க செம்ம ஹாப்பி ஆயிடுவாங்க. அதே மாதிரி வந்து இப்போ வந்து உங்க பார்ட்னர் வந்து வெளியே போயிட்டு பிசினஸ் வேலையா போயிட்டு எல்லாம் வராங்க அப்படின்னா நீங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சு அப்படிலாம் ட்ரெஸ் எல்லாம் அடுத்த நாள் என்ன போடணுமோ அதெல்லாம் எடுத்து அயன் பண்ணி வச்சிங்கன்னா அப்போ அவங்க வந்து என்ன ஃபீல் பண்ணுவாங்களாம் அப்படின்னா, ஐயோ எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு அப்படின்னு. இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் வேர்ட்ஸ் டைம் எல்லாம் இல்லை, அவங்களுக்கு சர்வீஸ் எதிர்பார்க்குறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ஃபிஃப்த் வந்து பிரைமரி லாங்குவேஜா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை நம்ம தப்பா கூட இன்டர்பிரேட் பண்ணிக்குவோம். பிசிக்கல் டச். பிசிக்கல் டச்னா இப்போ எப்படி ஆப்போசிட்ல இருக்கவங்க பிரைமரி லாங்குவேஜா வச்சிருப்பாங்கன்னா, எது கிட்டலாம் அவங்க டச் பண்ணி கொடுக்கணும், அவங்கள தட்டி கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து ஹக் பண்ணணும், இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கவங்க கிட்ட வந்து அழுதா வந்து கண்ணை தடிச்சு விடணும் அப்படிலாம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த பிசிக்கல் டச் தான் பிரைமரி லாங்குவேஜ் அப்படி அவங்களுக்கு அப்படின்னா நம்ம வந்து அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம அந்த பிரைமரி லாங்குவேஜை கொடுக்கணும். இந்த பிசிக்கல் டச் ஏன் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, அம்மா அப்பாலாம் குழந்தைங்களை வந்து தூக்கி கொஞ்சுவாங்க, அப்புறம் நிறையா கிஸ் பண்ணி ஹக் பண்ணி அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ சில பேருக்கு வந்து அது கிடைச்சிருக்காது, அந்த பிசிக்கல் டச் வந்து கிடைச்சிருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, பெருசாகி எனக்கு இந்த மாதிரி கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த பிசிக்கல் டச் தான் பிரைமரி லாங்குவேஜா இருக்கும். இன்னும் சில பேர் சின்ன வயசுல இருந்தே அது அப்படியே பழகின கொஞ்சி இருப்பாங்க நிறையா, அதே கொஞ்சிறது வந்து இப்போ பெருசாகி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து பிசிக்கல் டச் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 லாங்குவேஜஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேரி ஆகும். எப்படின்னா, நம்ம சைல்ட்ஹுட்ல வந்து நமக்கு இப்போ வந்து நம்மளை யாரும் பாராட்டி இருக்க மாட்டாங்கன்னா நம்ம பாராட்ட எதிர்பார்ப்போம், வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன். நமக்கு வந்து யாருமே கிஃப்ட் கொடுக்கலன்னா நம்ம கிஃப்ட் கொடுக்கறது எதிர்பார்ப்போம். குழந்தையில என்ன நடந்ததோ அதோட இம்பாக்ட் தான். அதே மாதிரி நமக்கு யாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எதிர்பார்ப்போம். அப்புறம் நமக்கு வந்து யாருமே நமக்கு வந்து பணிவிடை செய்யல அப்படின்னா நமக்கு செஞ்சு விடணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். சில பேர் எங்க அம்மா செஞ்சு விட்டதே இங்கேயும் செஞ்சு விடணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்களும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் பிசிக்கல் டச்.
இப்போ இவர் வந்து இன்னொரு விஷயம் சொல்றாரு, லவ் டேங்க். அதாவது இப்போ ஒரு பெட்ரோல் டேங்க்ல வந்து நீங்க ஊத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பெட்ரோல் டேங்க் வந்து பாதி தான் இருக்கு அப்படின்னா பாதி தூரம் வந்து அந்த போயிட்டு அந்த வண்டி வந்து பாதியில நின்றும், அதுக்கப்புறம் வந்து இருக்காது. அதே மாதிரி தான் லவ் டேங்க்கும். உங்க லவ் டேங்க் வந்து டெய்லியுமே ஃபுல்லா இருக்கா அப்படின்னு நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தான் லைஃப் அப்படின்ற வண்டி வந்து எங்கேயுமே ஸ்ட்ரக்காம ஓடிரும். ஒருவேளை ஸ்ட்ரக் ஆச்சுன்னா ஒருத்தருக்கு யாருக்கா ஒருத்தருக்கு வந்து அது பெரிய பாதிப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருக்காரு. அண்ட் ஒன் மோர் திங் என்ன இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில குவிஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வச்சு வந்து நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் இது யாரோட லவ் லாங்குவேஜ் என்ன அப்படின்ட்டுன்னு. இப்போ எங்க பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதனால வந்து நிறைய ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு ரைட்டர் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு 1 year 2 yearsல வந்து புதுசா மேரேஜ் ஆனவங்க புதுசா லவ் பண்ணும்போது பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்கும். அதாவது நீ வந்து மலையை தாண்ட சொல்றியா தாண்டுற, கடலை குதிக்க சொல்ற குதிக்கிற, என்ன வேணா பண்ற அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும். ஆனா 3 yearsக்கு அப்புறம் வந்து அது வந்து போரிங்கா தோணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அது போரிங் அப்படின்றத விட நம்ம லவ் லாங்குவேஜ் சரியா தெரிஞ்சுக்கல அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட லவ் லாங்குவேஜ் வந்து வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன், ஆனா உங்க ஆப்போசிட் பார்ட்னரோட லவ் லாங்குவேஜ் வந்து குவாலிட்டி டைம் அப்படின்னும் போது நீங்க வந்து சும்மா பாராட்டிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது பிடிக்காது. என்னன்னா நீ வந்து சும்மா வெறும் வாயில தான்ப்பா தோசை சுட்டுட்டு இருக்க, எனக்கு டைமே கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவருக்கு வந்து என் மேல லவ்வே இல்லை, அவளுக்கு வந்து என் மேல லவ்வே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க என்ன நினைச்சுக்குவீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச லவ் லாங்குவேஜ் வந்து பாராட்டுறது, ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து குவாலிட்டி டைம் அவங்களோட லாங்குவேஜ். அப்படின்னும் போது யார் யாருக்கு என்னென்ன லாங்குவேஜ் அப்படின்னு நம்மளும் கொடுக்கணும், ஆப்போசிட்ல இருக்கவங்களும் கொடுத்துட்டாங்கன்னா ஸோ அது வந்து கரெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் த 5 லவ் லாங்குவேஜஸ் அப்படின்னு கேரி சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து நீங்க பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களோட லைஃப் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த புக்கை நீங்க கண்டிப்பா படிச்சு பாருங்க. ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும் சிம்பிள் லாங்குவேஜ்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.